நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 11/1/2025 மார்கழி மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை. துவாதசி திதி காலை 8:22 வரை, பின்பு திரியோதசி திதி. ரோகிணி நட்சத்திரம் பகல் 12:29 வரை, பின்பு மிருகசிஷ நட்சத்திரம். அமிர்த யோகம் பகல் 12:29 வரை, பின்பு சித்த யோகம். இன்று சனி பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன், லாபஸ்தானத்தில் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பதால் வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரன், 3இல் செவ்வாய், 11இல் ராகு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் புதிய மாற்றங்கள் ஏற்படும். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 7இல் சூரியன், 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது முடிந்தவரை அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக சக ஊழியரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சூரியன், லாபஸ்தானத்தில் சந்திரன், குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பண விஷயத்தில் சற்று நிதானத்தோடு செயல்பட்டால் ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடந்த கால பிரச்சனைகள் குறையும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் விலகும். தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வாய்ப்பை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். புதிய வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு பெரிய நிமிடத்திலிருந்து அழைப்பு வரும். இன்றைய நாளில் குறிப்பாக பைரவர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும் குரு பகவான் வக்ரகதியில் சஞ்சரிப்பதாலும் 7இல் சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில்
ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாகும். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உடனிருப்பவரிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைவதால் மன நிம்மதியுடன் பணிபுரியக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு லட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 6இல் சனி, 9இல் சந்திரன் சஞ்சரிப்பது சாதகமான அமைப்பாகும். உங்களுக்கு பல்வேறு வகையில் ஒரு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஒரு நல்ல நிலையினை அடைவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். இன்றைய நாளில் அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் செவ்வாய் 10இல் சஞ்சரிப்பதாலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். நீங்கள் எதிலும் தைரியத்தோடு செயல்பட்டாலும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருப்பதால் இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். இன்றைய நாளில் புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன், 4இல் சுக்கிரன், 11இல் கேது சஞ்சரிப்பதால் ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்கள் உழைப்புக்கான ஊதியத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தற்போது ஒரு அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 3இல் சனி சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். பண வரவுகள் தாராளமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியினை பெறுவீர்கள். வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மற்றவர்களால் முடிக்க முடியாத பணியை கூட நீங்கள் சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுப்பீர்கள். இன்றைய நாளில் விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் 2இல் சஞ்சரிப்பதாலும் 7இல் செவ்வாய் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதாலும் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்க்காமல் விட்டு கொடுத்து செல்வது உத்தமம். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண விஷயத்தில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிகவும் நல்லது. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6இல் செவ்வாய் 11இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பல்வேறு அனுகூலங்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்தாலும் சந்திரன் 4இல் சஞ்சரிப்பதால் அலைச்சல் காரணமாக இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில லாபங்கள் கிடைக்கும் என்றாலும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அவ்வளவு சிறப்பாக இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். சக ஊழியர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது.
இன்றைய நாளில் அனுகூலங்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சந்திரன் 10இல் சூரியன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நெருங்கியவர்களின் ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடன் பிறந்தவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஒரு சிலருக்கு பயணங்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள். அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.